படத்தினுடைய இயக்குனர் நண்பர் எஸ்பி ராஜ்குமார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். கேஎஸ் ரவிக்குமார் கூட அவர் ஒர்க் பண்ணார். முதல்ல ஒரு டிசைனராக தான் அவருடைய கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய கதை விவாத திறமை இதெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி நல்ல சில வெற்றி படங்களையும் அவர் தந்திருக்கிறார். அவர் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். நான் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு காலத்தில் எப்படி காமெடிக்குன்னு வீரப்பன் மாதிரி இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நிச்சயமாக எஸ்பி ராஜ்குமாருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. நான் ரொம்ப ரசித்து இன்னும் மறக்க முடியாத பல காமெடிகள்லாம் வந்து பண்ணது யாருன்னா எஸ்பி ராஜ்குமார் தான். உங்களுக்கு பல பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, நாட்டாமையில் கூட அந்த காமெடி கவுண்டமணி செந்தில் காமெடி பண்ணது எஸ்பி ராஜ்குமார் தான் அப்படின்றத ரவிக்குமாரும் சௌத்ரி சார் தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் டைரக்ட் பண்ண படங்கள் எம்புருஷன் தான் குழந்தை மாதிரின்ற ஒரு படத்தில் உள்ள ஒரு காமெடி வந்து வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத ஒரு காமெடி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வருங்கால ஜனாதிபதி முருகேசன் எல்லாருக்குமே தெரிஞ்சு சொல்லும் போதே சிரிக்கிறீங்க. அதாவது அவனே பில்டப் பண்றதுக்காக ஆளுங்களை செட்டப் பண்ணி பஸ் ஸ்டாப்ல ஹீரோயின் வந்து இறங்கும் போது வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதமர், வருங்கால ஜனாதிபதி வரைக்கும் போயிடுவான். அது எங்க சிக்கலாகும்னா, ரெண்டு முண்டாட்டியோட ஒரு முண்டாட்டியோட வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஒய்ஃப் வந்துட்டான்னு உடனே போய் ஒரு பெட்டி கடைக்கு பின்னாடி போய் மறைவான். அப்ப மறைஞ்சிட்டு பொண்டாட்டி பார்க்கலையே தப்பிச்சிட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பார்ட்டி வந்து ஜால்ரா பார்ட்டி வந்து வருங்கால ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்க அப்படின்றான். அது வந்து தியேட்டரே ரொம்ப பிளாஸ்டான ஒரு காமெடி. நீங்க நானும் செத்து விளையாடுவோமா அப்படின்னு சொல்லி முத்துக்காலையும் வடிவேலும் இந்த மலை உச்சியில நின்று ஒரு காமெடி பண்ணுவாங்களே, இது மாதிரி நிறைய நல்ல ஒரு காமெடி பண்ண, அதாவது ஹெல்த்தியான காமெடி, வல்காரிட்டி எதுவும் இல்லாம, டபுள் மீனிங் செக்ஸ் எதுவும் இல்லாம, நம்மளை நினைச்சு இவ்வளவு காலங்கள் கடந்தும் நம்ம நினைச்சு பார்த்து சிரிக்கிற ஒரு ஆரோக்கியமான காமெடி பண்ணவர் எஸ்பி ராஜ்குமார். அது இந்த படத்துலயும் இருக்கு. நான் வரும்பொழுது கரெக்டா அந்த சீன் தான் ஓடிச்சு. வித்தார்த்தும் சூரியும் வந்து ஒரு கடன் வாங்க போலாமா வேணாமான்ற அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த வீட்டுல என்ன நடக்குது, அவங்க ஏற்கனவே கொடுத்த கடனுக்கு ஒரு யானையை கட்டி போட்டிருக்காங்க, நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த டிஸ்கஷன். அதுவும் ஒரே ஷாட்ல லெங்க் டயலாக். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விதார்த்த சூரிய பார்க்காம, சூரிய விதார்த்த பார்க்காம வேற வேற பக்கம் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருடைய எக்ஸ்பிரஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது துளி கூட அவங்க அலட்டிக்காம நம்மளை சிரிக்க வச்சுட்டாங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல முயற்சி. அதுக்கு விதார்த்தையும் சூரியும் கூட பாராட்டுறேன். இப்ப சூரிய வந்து காமெடியில் இன்னைக்கு உண்மையிலேயே எப்படி வடிவேல் ஒரு காலத்துல வந்து கலக்கிட்டு இருந்தாரோ அது மாதிரி ரொம்ப ஆரோக்கியமா குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி சூரிய இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில். இந்த படம் நிச்சயமா அவருக்கும் விதார்த்துக்கும் நிச்சயமா ஒரு திருப்பு முனையா அமையும். எஸ்பி ராஜ்குமாருக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் நல்ல நோக்கத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி படமா அமைந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைச்சிருக்காங்க. இயக்குனர் மேலும் அவருடைய வெற்றி மகுடத்தில் இது ஒரு வைரக்கல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் எனக்கு இந்த பேசுறதுக்காக சான்ஸ் கொடுத்ததுக்காக ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஒரு 2 வார்த்தை பேசணும் தான் வந்தேன். என்னுடைய நன்றியை, என்னுடைய இந்த உள்ள உணர்ச்சியை நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு தெரியல. உண்மையிலே என்னுடைய டைரக்டரான எஸ்பி ராஜ்குமாருக்கு சிரம் தாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நானும் என்னுடைய பெரிய பையன், என்னுடைய சின்ன பையன் 3 பேருமே டான்ஸ் டைரக்டர்ஸ். விஜய் சிவசங்கர்னு பெரியவன் பேரு, சின்ன பேர் அஜய் சிவசங்கர். ஸோ 3 பேருமே ஒரு கம்பெனிக்கு போகும்பொழுது குடும்பத்தோடு வந்துட்டாங்களே அப்படி சொல்ல கேள்விப்பட்டு நான் ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கேன். சரி, உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ கொடுங்க, எங்க 3 பேருக்குமே வேலை தேவை. தயவு செஞ்சு யாருக்கு யூத்தா கொடுக்கணும் பசங்களுக்கு கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் எனக்கு கொடுங்க. இப்படி கேட்டுட்டு வர்றது வழக்கம். நான் கம்பெனி ஏற தயங்குவதில்லை, வெட்கம் இல்லாமல் சொல்கிறேன். வேலை வேண்டும். என்னுடைய இறுதி கால மூச்சு வரை நான் வேலை செய்ய வேண்டும். இது என்னுடைய குறிக்கோள். இறைவன் உங்களுடைய ஆசையோடு நடத்தி வைப்பான்னு நினைக்கிறேன். ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, எஸ்பி ராஜ்குமார் மாஸ்டர் நீங்க இதுல ஒரு பாட்டு பண்றீங்க, உங்க பசங்க மற்ற பாட்டு பண்றாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. 3 பேருக்குமே பாட்டு கொடுத்தார். என்னை பெரிய பையன் வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அவன் வேற கிளாஷ் ஆயிடுச்சு, அவன் வேற ஷூட்டிங்ல இருந்ததுனால சின்ன பையன் இளைய நம்ம அஜய் சிவசங்கர் 2 பாட்டும் நான் இந்த நீங்க ஆட்டோ சாங் பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குடும்பத்தோட உண்மையிலே கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கும்
அதே மாதிரி எனக்கு வரலாறுல எனக்கு ஒரு வரலாறு படைச்சு கொடுத்த டைரக்டர் எத்தனையோ பேர் எனக்கு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அத்தனை உள்ளங்களுக்கும் சேர்த்து ப்ரொடியூசர், அருமையான ப்ரொடியூசர், இந்த ப்ரொடியூசருக்கும் டோட்டல் யூனிட்டுக்கும் கேமராமேன், எடிட்டர் எல்லாருக்கும் சேர்ந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தியேட்டர்ல பார்த்து நீங்க செய்யணும். நன்றி நன்றி நன்றி. கலந்து வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில பட்டைய கிளப்பணும் பாண்டியா என்ற திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிட்டு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய நாளைய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் ஒரு வரவேற்பு சொல்லிட்டு, இந்த ஜாம்பவான்களை பத்திலாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி, பட்டைய கிளப்பணும் பாண்டியா அண்ணன் அழகா சொன்னாப்புல, ஒரு சீனுக்கு வந்து ஒரு 65 அடி உயர கிணத்துல குதிக்கணும் அப்படின்னாங்க. அப்ப டைரக்டர் முதல்ல நைஸா கலவை கடிச்சேன், தலைவா அங்கிருந்து குதிச்சாச்சுன்னா பாடி வெளியே எடுத்துருவீங்களான்னு கேட்டேன். ஏன் ஆரம்பத்துல எப்படி சொல்லிங்கன்னாச்சு, உங்களால முடியும் அப்படின்னாரு. ஆமால என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமா போய் சீன்ல என்னன்னா ஒரு சூரி அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னால போங்க பாரு, அப்படியே போய் யதார்த்தமா பின்னால விழணும். அது கொஞ்சம் லைவா இருக்கும். அப்படியே 2 ஸ்டெப் ரெடி ரோலிங் ஆக்ஷன், அது வரைக்கும் தான். 2 ஸ்டெப் அப்படி போய் பின்னால இப்படி கிணத்தை பார்த்த உடனே சாரி சார் ஒன் மோர், ஏன்னா முடியல. ஏன்னா அப்படி அவ்வளவு ஆழம், பயங்கரமான ஆழம். இருந்தாலும் ராஜ்குமாரை ஒன்னும் சொல்ல முடியல. அண்ணாச்சி முடியும். கடைசியில சூரி சொன்னார், பயப்படாங்க அண்ணாச்சி, எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்கா அப்படின்னாப்ல. அந்த ஒரே ஒரு வார்த்தை ஒரே தம்ல உள்ள குதிச்சா சார் டேக் ஓகேவா அப்படின்னா கூலா சொன்னார் நம்மால், சாரி ஒன் மோர் அப்படின்னாரு. 65 அடி உயர கிணத்துக்குள்ள 2 முறை குதிச்சு, இது வந்து ஒரு சாம்பிள் தான். கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் அண்ணே இந்த கதையை பத்தி சொல்லும் போதே, அண்ணே இந்த கதையை பத்தி நம்ம இன்னொரு படப்பிடிப்புல இருக்கும்போது சொல்லிட்டாங்க, அண்ணே இப்படி ஒரு படம், இப்படி ஒரு கதை இருக்கு, இந்த கதையில இந்த ஒரு ஓனர் கேரக்டர் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பா உங்களுக்காக இந்த படத்துல நீங்க கேட்கும் போதுல நான் டேட் தரேன் அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா, அண்ணாஜி இந்த சீன் இப்படி பண்ணிருமா இப்படி பண்ணிருமா டக்கு டக்கு டக்குன்னு, ஏன்னா இங்க பேசுறது ஒன்றா இருக்கும், அங்க போகும்போது பயங்கர காமெடி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமை உள்ள நம்ம அண்ணன் எஸ்பி ராஜ்குமார் அண்ணன். கிட்டத்தட்ட இவருடைய இதுக்கு முன்னால எடுத்த படங்கள்லாம் நிறைய பேர் பாராட்டி பேசினாங்க. இந்த படம் அண்ணனுடைய மைல்கல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமகுடமா அண்ணனுக்கு இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. படங்களை நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம். படம் பார்க்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய மனைவி வந்து இது வரைக்கும் திரைப்படமே பார்த்தது கிடையாது. அவளையும் அன்னைக்கு கையோட கூட்டு போயிருந்தேன் பிரிவு போடும்போது. படத்தை பார்த்துட்டு சொல்றாப்புல, படம் தான் இவ்வளவு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெகுளித்தனமா கேட்டு வந்தாப்புல. ஏன்னா ரொம்ப ரசிச்சு படமே பார்க்காத என்னுடைய மனைவி பார்த்து பாராட்டுறதுனால கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும். அந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த விழாவின் நாயகன் நம்ம அருள் தேவன் படங்கள் பாட்டெல்லாம் அடி பட்டை கிளப்பியிருக்காப்புல. இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமா பட்டை கிளப்பியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த 2014 மிகப்பெரிய வெற்றி வருடமாக அமைய வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். படத்தோட விஷுவல்ஸ் அண்ட் சாங்ஸ் பார்த்தேன். அண்ட் நச்சு நச்சு பாப்பா ரியலி நச்சுன்னு இருக்கு சாங். அண்ட் ரொம்ப கேட்சி சாங். அண்ட் வித்தார்த் சார் அண்ட் சூரி சார் பட்டை கலப்பிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடி பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் ஆஸ் அன் ஆடியன்ஸ் வந்து வாஸ் ரியலி த்ரில்லிங் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணி நான் பார்த்ததில்ல தமிழ் சினிமாவில். சோனி பிக்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா படத்தோட ஒரு சின்ன மூடை வந்து ஒரு பர்டிகுலர் சீனை கம்ப்ளீட்டாக போடுவாங்க. அது பார்க்குறப்ப அந்த படத்தை என்ன சொல்ல வராது, என்ன அந்த படம்ன்றதை அந்த சீன் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சீன் பார்க்குறப்ப இந்த டோட்டல் படம் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்க போகுதுன்றது we all get to know that. So once again director and Vidathku, producers Suri sir, hero, and Imana Nachi and all the star cast and everybody, and happy birthday for and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன்.
எனக்கு விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சது. மெயினாக அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டம் டம்மா டம் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இதாத்மா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். சூரினா விஷஸ். நாங்கள் சிரிச்சிட்டே இருப்போம் உங்கள் காமெடி பார்க்கும்போதெல்லாம். மெயினாக சிவானோட பண்ணதெல்லாம். அண்ட் ராஜ்குமார் அண்ணா பற்றி சொல்லணும். நாட்டாமையிலேருந்து நானும் ட்ராவலட்டை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். அண்ட் நானும் சின்ன வயசுல அவர் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட பர்த்டேன்னு சொல்றதை விட இந்த ஃபங்க்ஷன் வந்தேன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் எடிட்டர் தந்திகா செல்லமண்ணா அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னோட விஷஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். I'm sorry, I'm not too comfortable speaking in Tamil. First of all, I want to thank our music director today, Arul sir. I think it's his day today, for giving such lovely, catchy music. While I was shooting for it, I knew definitely it would be a rage, and especially Damaradam. It was great shooting for it. I want to thank SP Rajkumar sir for giving me this role. After performance-oriented roles like Varikyan and Adalal, I was really happy to do a romantic comedy movie. I want to thank my co-star Vidat for being such a lovely, cooperative co-star. Suri, my senior actors, Govai Sarla ma'am, Elavaras sir, JP sir. It was lovely working with them. And most of all, thank you people, because you've seen me grow from a teenager to probably now a woman, for accepting me and wanting to see me more. And as my executive producer Vijay Anand said, yes, I was really ill during most part of the movie, so I happened to turn out late, but please don't tag me as a late comer. You can ask my first 3 directors. I don't think it is so. Thanks a lot. Thank you.